12 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்திருப்பது ஏன்? மசோதாக்களில் அப்படி என்ன மோசமான விஷயம் இருக்கிறது என்றும் ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. ஆளுநர் தனக்கு வேண்டியபடி சுயமாக முடிவு எடுத்திருப்பதற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி. எந்த ஆதாரமும் இல்லாமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கு ஆதரவாக வாதிடுவதை ஏற்க முடியாது என்றும் கண்டிப்பு. இரண்டாயிரத்து 47ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என உறுதி பூண்டுள்ளோம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்க இருப்பதாகவும் மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவது புதிதல்ல. கைவிலங்கு போடும் நடைமுறை 2012ஆம் ஆண்டு முதல் அந்த நாட்டில் அமலில் உள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் ஜெய்சங்கர் விளக்கம். இந்தியர்களை தவறாக நடத்த வேண்டாம் என அமெரிக்காவிடம் கூறியிருக்கிறோம். எஞ்சிய இந்தியர்களை மரியாதையாக நடத்துவதை உறுதி செய்யவும் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். இந்தியர்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு அனுப்பிய ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நாடு திரும்பியவர்களிடம் உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மொத்தம் 66 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளையும் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் டாடா நிறுவனத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலை திறப்பு. 3800 கோடி ரூபாய் முதலீட்டில் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நெல்லை மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்ற முதலமைச்சர் வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு. பல்கலைக்கழகங்களில் கௌரவ விரிவுரையாளர்களை நியமிப்பது என்பது மிகப்பெரிய மோசடி. விதிகளின்படி பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என தலைமைச் செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி. உட்கட்சி விவகாரங்களில் விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS தரப்பு வாதம். பிற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தாதது ஏன்? ஆட்சியாளர்களின் பொய் வேடம் கலையும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை. சொந்த கட்சியினர் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டது தெரியவந்தால் உடனே அரசை குறை கூறுகிறார் எடப்பாடி பழனிசாமி. டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் நாசகார சக்திகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் சனாதன சக்திகளை சரியாக கையாளாமல் விட்டால் மாநிலம் முழுவதும் கலவரம் ஏற்படும் என்றும் திருமாவளவன் அறிக்கை. பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மீதான பிற குற்ற வழக்குகளை CBIக்கு மாற்ற கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல்.
சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான 5 பேர் புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர். 5 பேரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் துளையானூரில் இருக்கும் ஆர்ஆர் குவாரிக்கு சீல் வைப்பு. ஜகபர் அலி கொலை வழக்கில் கோட்டாட்சியர் அதிரடி நடவடிக்கை. புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்பட்ட வேங்கை வயல் வழக்கு. மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்பு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகே இளம்பெண் ஆட்டோவில் கடத்தப்பட்ட விவகாரம். கடத்தல் தொடர்பாக ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 3வது நபரை கைது செய்து காவல்துறை தீவிர விசாரணை. வடலூரில் தண்ணீர் பாட்டிலில் இருந்த டீசலை குடித்த 1.5 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. அடுப்பு பற்ற வைப்பதற்காக வைத்திருந்த டீசலை குடித்து உயிரிழந்த நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வாரந்தோறும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். தேனி, மதுரை உள்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான குழு ஆய்வு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. மதுரையில் தேசிய பாதுகாப்பு படையின் தீவிரவாத தாக்குதல் தடுப்பு ஒத்திகை. தீவிரவாத தாக்குதலை முறியடிப்பது போன்று பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட தேசிய பாதுகாப்பு படை. திரையரங்குகளில் வெளியான விடாமுயற்சி திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. திரையரங்குகளில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட அஜித் ரசிகர்கள். யுஜிசி வரைவு விதிகள் மீது கருத்து தெரிவிக்க பிப்ரவரி 28ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. புதிய வரைவுக்கு எதிர்ப்பு வலுக்கும் நிலையில் அவகாசத்தை நீட்டித்து நடவடிக்கை. பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் பங்கேற்க தடை. தடை விதிக்கும் ஆணையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். நாக்பூரில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. சுபன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ், ஜோஸ் ஏசெல்வுட் ஆகியோர் விலகல். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.